அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக மூமின்களுக்கு செய்த பெரிய தௌஃபீக். அல்லாஹ்வுடைய இல்லங்களை நம்மளுக்கெல்லாம் உலகம் முழுவதும் உருவாக்கி, அதன் மூலமாக தன்னுடைய அடியார்கள் நிம்மதி பெற வேண்டும், அல்லாஹ்வுடன் தொடர்போடு அவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், குர்ஆனை கற்று விளங்கி அமல் செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் என்றென்றும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழக்கூடிய நல்லடியாராக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்கின்றது. மஸ்ஜிதுங்கிறது அல்லாஹ்வுடைய இல்லம். உலகம் முழுவதும் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ்தஆலா எங்கேயுமே அனாதைகளாக விட விரும்புறதில்லை. மாறாக அல்லாஹ்தஆலா தன்னுடைய அடியார்களை தன்னுடைய இல்லத்துடன் இணைச்சு அவர்களுடைய எப்பொழுதுமே அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய இல்லத்தை தன்னுடைய அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு! இதை நம்ம விளங்கணும். விளங்கி எப்பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை சரியான முறையில் அதுக்கு உண்டான கண்ணியம் அதை பராமரித்து அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு அந்த மஸ்ஜிதை சார்ந்திருக்கும் அடியார்களை அல்லாஹ்வுடன் மஸ்ஜிதுடன் இணைத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த மஸ்ஜிதுடைய நோக்கம் நிறைவேறுகின்றது. அந்த மஹல்லாவில் உள்ள ஒவ்வொரு அடியார்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் உண்டாக்கி தந்துடும். ஆக சங்கைக்குரிய பெரியகுரு சகோதரர்களே, மஸ்ஜிதை மஸ்ஜிதை மையமாக வச்சு சேவை செய்வது இன்றைய மஸ்ஜிதுடைய ஹக்காக நாம் எல்லாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லங்களை மையமாக வச்சு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அதற்கே சாதாரண ஒரு ஹிதுமத்தல்ல, அல்லாஹ்தஆலா மிகவும் விரும்புகின்ற ஒரு அமலாக இருக்குது. அல்லாஹ்தஆலா தன்னுடைய அடியார்கள் ஹிதுமத் செய்யும்போது ஹதீஸில் வருது, இபாதத்தை செஞ்சவங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துருவேன், ஆனால் என்னுடைய அடியாருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க நிம்மதியாக வாழ வைப்பவர்களுக்கு நானே மறுமையில் என்னுடைய லிக்காவை காமிப்பேன் என்று அல்லாஹ்தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய அருட்கொடை அல்லாஹ்வுடைய இல்லங்கள். என்றைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய இல்லங்களை நம்ம சுத்தமாக பராமரிக்கிறோமோ, இது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம வீட்டை எப்படி பராமரிக்குமோ அதை காட்டும் பன்மடங்கு அல்லாஹ்வுடைய இல்லங்கள் பராமரிக்கப்படணும். எந்த மஹல்லாவில் எந்த ஊரில் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுதோ, அல்லாஹ்வுடைய இல்லங்களுடைய ஹக்கை என்னைக்கு நம்ம பூர்த்தி செய்கிறோமோ, அதன் மூலமாக அடியார்களுடைய சிரமங்களை போக்கி ஒரு நிம்மதியாக வாழ வைக்கிறோமோ, அந்த ஊரே செழிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆரம்பத்திலேருந்து ஒரு மஸ்ஜித் எடுத்துட்டோம்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய பராமரிப்பு நம்மளுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் முதல் எல்லா அந்த மஸ்ஜிதுடைய அத்தனை பகுதிகளையும் நம்ம பரிசுத்தமாக வச்சு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. இதை பற்றி ஒவ்வொரு நிர்வாகிகளும் இதை பற்றி கவலைப்படணும். ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்குங்கிறத நம்ம விளங்கி அல்லாஹ்வுடைய இல்லங்களை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய இல்லங்களுடன் அடியார்களை இணைத்து அங்கே அவர்களுக்கு தீனை கொடுக்கக்கூடிய ஒரு ஹிதுமத்தும் செய்கிறது. அவங்களுடைய சிரமங்கள் என்னங்கிறது நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்காக நம்ம துஆ செய்கிறது, முயற்சி செய்கிறது, இது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்தஆலா தந்துறான். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் சேவை குழு அல்ஹம்துலில்லாஹ் நீண்ட காலமாக மஸ்ஜிதை மையமாக வச்சு பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இது பெரிய அல்லாஹ்தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்தஆலா எல்லா நலவுகளையும் தரட்டும். நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எடுத்து செய்யணும். முடிஞ்ச வரையும் நம்ம மஸ்ஜிதுகளில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அவர்கள் பல அனுபவம் இருக்குது, அதை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக நம்ம மஹல்லா மக்களுடைய சிரமங்களை இன்றைக்கி போய் கொடுக்குறோமோ,
அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம வாங்கக்கூடிய ஒரு பெரிய தௌஃபீக்கு தரான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் நல்ல தௌஃபீக் செய்யட்டும். ஒவ்வொரு மூமின்களும் நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லங்களோட இணைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை செழிப்பாகி கொடுக்கக்கூடிய தௌஃபீக்கு தருவானாக. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.